வாங்க என் ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி. ஃபஸ்ட்டு பன்னீரை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. லேசாக இதை கொஞ்சம் பெரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம், லேசாக பெரட்டி எடுத்துக்கலாம் ஆயிலில். பன்னீர் வறுத்த அந்த ஆயிலே இருக்குது, அதில் வெங்காயம், கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிறேன். ஜீரகம், மிளகு, கிராம்பு, பட்டை, உங்களுக்காக கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி பூண்டு, தக்காளி, கொஞ்சம் கசகசா போட்டுருக்கேன். ஒரு 5-6 கேஷ்யூ போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை, இது பெருசாக வதங்கணுங்கிறதுனால இல்லை, லேசாக பரட்டிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி கிராம்பு மிளகு போட்டிருக்கனால கொஞ்சமாக மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, அவ்வளோதான். இதை ஆற வச்சு கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக வெண்ணெய் போட்டிருக்கேன், தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அரைச்ச விழுது அதில் ஆட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் உப்பு போடலை, உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். நம்ம வந்து கேஷ்யூ பொட்டுக்கல்லையும் போட்டிருக்கனால அதுவே திக்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, அந்த பவுடர் போட்டுக்கலாம், இல்லை அரைக்கும் போதும் சேர்த்துக்கலாம். சேம் டைம் புதினா கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் ஆட் பண்ணி அரைக்கலை. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணும்போது. இது வந்து பால்லேருந்து தயாரித்ததுனால கால்சியம் அதிகமாக இருக்குது. எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தசை வளர்ச்சிக்கும் புரதமும் இருக்குது. இதில் கால்சியம், புரதம், மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது. அடிக்கடி இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு வகையில். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒன்றும் இல்லை இல்லையா, எல்லாத்தையும் அரைக்கிறோம், அவ்வளோதான். கொதிக்க வச்சு பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போடுறோம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் சௌகரியமாக இருக்கும், பெருசு பெருசாக கட் பண்ணுறதை விட. லுக் வைஸ் வேணால் உங்களுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணால் அழகாக இருக்குமே தவிர, இப்போவே அந்த சோம்பு வாசனை வருது. வரப்படாதே. நான் இதெல்லாம் பண்ணதே இல்லைங்க. எனக்கு வந்து இந்த பன்னீர், இந்த மஷ்ரூம், இந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் ஒருவேளை அவாய்ட் பண்ணதுனால தான் இப்போ வந்து நமக்கு அந்த கால்சியம் குறைவாக இருக்குது, புரதம் குறைவாக இருக்குங்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கோ என்னவோ எனக்கு தெரியல. நான் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால பண்ணலை. இப்போ டாக்டர் அட்வைஸ்னால இதெல்லாம் நான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு மெயினாக அந்த சோம்பு வாசனைலாம் பிடிக்காது. என்ன பண்ணுறது, நம்ம ஹெல்த்துக்கு தேவை அப்படின்னா நம்ம எடுத்துன்னு தானே ஆகணும். கொஞ்சம் கெட்டியாட்டும். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இந்த பன்னீர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறதான், அதனால் நம்ம எடுத்துக்கலாம். இதை நல்லாவே கொதிச்சுடுத்து, பச்சை ஸ்மெல்லும் போயிடுத்து. இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா,
பன்னீர் அதை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சிம்பிளான பன்னீர் கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். கிரேவியும் ரெடி, சப்பாத்தியும் ரெடி. வெரி சாஃப்டான சப்பாத்தி. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.